ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையினாலே மீண்டுமாக ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவ வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய கிருபையினாலே தேவன் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த ஜீவவாசல் ஊழியத்தை ஆசீர்வதித்து இன்று முதல் 21ஆம் ஆண்டுக்குள் நுழைய பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை கனம் துதி உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் இந்த நாள் வரைக்கும் கண்ணின் மணி போல காத்து ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் நாமத்தையே மகிமைப்படுத்தியிருக்கிறார். எத்தனையோ போராட்டங்களும் யுத்தங்களின் மத்தியிலும் கர்த்தர் கைவிடாமல் அவர் கரம் பிடித்து மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுடைய மேலான ஜெபத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இனியும் தொடர்ந்து கர்த்தர் இந்த ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் ஒரு வாக்கு தத்தத்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆக்கினைகளை அகற்றுகிறவர், 2வது சத்துருக்களை விலக்குகிறவர், 3வது நடுவில் இருக்கிறவர். அல்லேலூயா. தேவன் எத்தனை காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த தீங்கை மாற்றிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் அந்த தீங்கை மாற்றும் பொழுதெல்லாம் அவர் நடுவில் இருந்து கிரியை செய்தார். சத்துருக்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் தான் நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய ஆக்கினைகளை மன்னித்து அகற்றி நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவிக்கிறார். நாம் தீங்கை காணாதிருப்பதற்கு அவர் நம் நடுவில் இருந்து நம்மை நேசித்து நம்மை பலப்படுத்தி காப்பாற்றுகிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாப்பேசுடைய துக்கத்தின் காலகட்டத்திலே துக்கம் என்ற ஒரு பெயருள்ள வாழ்க்கையை ஒரு ஜெபம் மாற்றினது. அந்த ஜெபத்திலே பாருங்கள், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உமது கரம் என்னோடு இருந்து எனக்கு விலக்கி காத்திரலும் என்று ஜெபிக்கிறான். இந்த நாளில தீங்கை காணாதிருப்பதற்கு ஒரு ஜெபம் அவசியம். கர்த்தரிடத்திலே தான் நாம் ஜெபிக்க முடியும். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், கண்ணீர்களின் பாதையிலே தான் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வேண்டும், ஜெபம் வேண்டும். அல்லேலூயா. தீங்கை காணாதிருப்பதற்கு தேவன் மனம் இறங்கி அவர் நம் நடுவில் இருந்து தீங்கை காணாதிருக்க செய்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதோடு கூட லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் ஒரு தீங்கான பொல்லாத ஆவிலே பிடிக்கப்பட்ட கூனியை தேவாலயத்திலே கண்டு கர்த்தர் அந்த ஆக்கினை அகற்றி அந்த சாத்தானை விலக்கி விடுவித்து அந்த தீங்கிலிருந்து அந்த பெண்ணை விடுவிக்கிறார், சுகம் கொடுக்கிறார். கூன் விடுவிக்கப்படுகிறது. நிமிர முடியாமல் இன்றைக்கும் எத்தனையோ காலகட்டங்கள் நிமிர முடியாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் போராட்டமாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் காரணம் சாத்தானுடைய திட்டங்கள், அவனுடைய கிரியைகள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களுடைய ஆளுகையிலிருந்து நம்மை விலக்கி விடுவித்து நம் நடுவில் இருந்து நம்மை விடுவித்து தீங்கை காணாதிருக்க செய்வார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரை நாம் அவர் நடுவில் இருக்கிறனால ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறும். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர், இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே நாங்கள் தீங்கை காணாதிருக்க செய்கிற தேவனை நோக்கி பார்த்து மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே
ஜெபிக்கிற அத்தனை பேரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அக்கினிகள் என்ற பாவ சாப பிசாசின் கட்டுகளிலிருந்து விலக்கி அதை அகற்றி ஆண்டவர் எங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி ஆண்டவர் எங்களுக்கு எதிரான சத்துருக்கள் சாத்தானுடைய திட்டங்களை எல்லாம் விலக்கி போட்டு வியாதி பலவீனம் கட்டுகள் எல்லாம் விலக்கி போட்டு உடைத்தெறிந்து சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் முறித்து போட்டு நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடினால் உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். எல்லாருடைய தீங்கை நீர் சிலுவிலே சுமந்து தீர்த்திரப்பா. இனி அந்த தீங்கை நாங்கள் காணாதிருக்கும்படி ஊழியத்திலே எழும்பி பிரகாசிக்க, குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க, வாலிப பிள்ளைகளோடு அவர்கள் வாழ்க்கையோடு நீர் இருந்து தீங்கை காணாதிருக்க செய்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாக பெருக பண்ணி மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஜீவவாசல் எழுப்புதல் திருச்சபை இந்த நாளிலிருந்து பலுகி பெருக பண்ணப்படும்படி தீங்கை காணாதிருக்கும்படி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இனி தீங்கை காணாதிருப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.